ரேவதி இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலிருந்து நாத்தனார் சாந்தியின் கசப்பான வார்த்தைகளை அனுபவித்துக் கொண்டே வந்தாள். மணமுடித்து வந்தபோது ரேவதியிடம் மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்தன. வீட்டில் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக இருப்பேன், அனைவருக்கும் பிடித்தவளாக இருப்பேன் என்று நினைத்திருந்தாள். ஆனால் நாத்தனார் மட்டும் எப்போதும் ஒருவித தூரத்தோடு நடந்து கொண்டு கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டே இருந்தார். என் அண்ணனை பிடித்துதான் கல்யாணம் செய்தாயா? உன்னால் மட்டும்தான் இந்த சமையல் செய்ய முடியுமென்று நினைத்தாயா? உன் வீட்டில் நீ இப்படித்தான் இருந்தாயா போன்ற தேவையற்ற கடுமையான சொற்களால் ரேவதியை சீண்டிக்கொண்டே இருந்தார். பெரும்பாலும் ரேவதி அமைதியாகவே இருந்தாள். அப்போதே அவள் பதிலுக்கு பதில் பேசியிருந்தால் அது பெரிய பிரச்சனையாகி குடும்ப அமைதியை சிதைத்திருக்கும். ஆகையால் ரேவதி மிகவும் பொறுமையாக இருந்தாள். ஆனால் நாளுக்கு நாள் சாந்தியின் வார்த்தைகள் இன்னும் விஷமமாக மாறின. ஒரு நாள் எல்லை மீறி ரேவதியின் பெற்றோரையும் இழிவுபடுத்தி பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரேவதியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று உணர்ந்தாள். அன்று இரவு அனைவரும் கூடியிருந்தபோது ரேவதி உறுதியான குரலில் நாத்தனாரை பார்த்து பேசத் தொடங்கினாள். நான் எதையும் பொறுத்து கொள்ளலாம். நீங்கள் பேசிய வார்த்தைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் பெற்றோரை குறை கூற உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்கள் என்னை நல்ல முறையில் வளர்த்து இந்த வீட்டிற்கு மருமகளாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்கள் அண்ணனை நேசித்து வாழவே இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் அன்பும் மதிப்பும் இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேற நேரிடும் என்று ஆவேசமாக பேசினாள். வீட்டில் அனைவரும் அதிர்ந்து போயினர். சாந்தி முதலில் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அன்று இரவு அவள் தனியாக இருக்கும்போது ரேவதியின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதில் எதிரொலித்தன. அவள் இதுவரை தன் அண்ணியிடம் தவறாக நடந்து கொண்டதை குறித்து நினைத்தபோது சற்று மனம் நொந்தாள். அடுத்த சில நாட்களில் சாந்தியின் நடத்தை மாறத் தொடங்கியது. அவள் இன்றுவரை யாரிடமும் நேரடியாக மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனால் ரேவதியின் பேச்சிற்குப் பிறகு மெதுவாக மாறிக்கொண்டே இருந்தாள். சமையல் செய்யும்போது ரேவதிக்கு அவள் விரும்பிய பதார்த்தங்களை செய்து கொடுக்கத் தொடங்கினாள். ஒருநாள் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் சாந்தி ரேவதியிடம் அண்ணி என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் பெற்றோரை அவ்வாறு பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் செய்தது தவறுதான். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போய்விடாதீர்கள். நான் இனிமேல் அப்படி பேசமாட்டேன் என்று சொன்னாள். அந்த நாளில் ரேவதி உண்மையில் வெற்றி பெற்றதை உணர்ந்தாள். சில சமயம் உறவுகளை மேம்படுத்த கடுமையான முடிவுகள் அவசியம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்.